அன்பான மீனராசி நேயர்களே, ஆனந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் பிறக்கிறது. நல்ல விஷயங்களை நல்ல விதமாக நடத்தி மிக நீண்ட நாளாக, ஏன் மிக நாள்னு சொல்லுவாங்க, மிக நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய நேரம், உங்கள் கை ஓங்கக்கூடிய நேரம், உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய நேரம். என்ன சார் ஒரே பில்டப்பாக இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஆதாயம் உங்களுக்கு 11. ஆதாயம் எத்தனைன்னு பார்த்தா 11. தனுசுக்கும் மீனத்துக்கும் மட்டும்தான் 11 ஆதாயம். இதே நீங்கள் கும்பராசிக்கு மகர ராசிக்கு 14ன்னு சொன்னீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம். அடுத்ததுக்கு வரேன். ஆதாயம் 11, கும்ப மகரம்லாம் 14 இருந்தாலும் உங்களுக்கு 11 இருக்கிறதுல பிறகு வரேன், லைனில் சொல்கிறேன். இந்த 11 ஆதாயம் உங்களுக்கு இருக்கிறது. எதிர்பார்த்த காரியங்களை இலகுவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைவுக்கு வரும். பல நாள் ஒரு பூமி பிரச்சனை இருந்ததுங்க. நான்லாம் ஓடி ஓடி ஒளிஞ்சு இருந்தேங்க, மறைஞ்சு இருந்தேங்க. அதெல்லாம் இப்போ விலகிடும். இனிமேல் யாருக்கிட்டையும் ஓடி ஒளிய வேண்டாம், மறைய வேண்டாம். நல்ல நிமிர்ந்து நடக்கலாம், தைரியமாக இருக்கலாம். கடவுள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. சக்கரத்தாழ்வார்னு சொல்லுவாங்க. இந்த சக்கரத்தாழ்வார் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நீங்கள் சனிக்கிழமை சென்று வழிபாடு பண்ணுங்க. ஒரு நெய் தீபம் போடுங்க. மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை மீனராசி பெற முடியும். இந்த குரோதி வருஷத்துல உங்களுக்கு 11 ஆதாயம். 7.5 சனியில ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஏகாந்த சந்தோஷம் உங்களுக்கு. ஏறுமுக நேரம், தைரியம் தான் வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமா செய்யக்கூடிய செயல்களில் லீகலா செய்யுங்க, இல்லீகலே வேண்டாம். இல்லீகல் அப்படிங்கிறது வேண்டாம், லீகல் ஒபே பண்றது ரொம்ப பெஸ்ட். ஒரு ஊருக்கே போறோம், சீட்டு பெல்ட் போடணும், போட்டுக்கணும். நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும். மெடிக்கல் செக்அப் பண்ணுறோம்னா மெடிக்கல் செக்அப் கரெக்டாக பண்ணியிருக்கணும். போலியான ஆவணங்களை இந்த ஆண்டு நீங்கள் தயாரிக்கவே வேண்டாம். எது உண்மையோ அந்த உண்மையான ஆவணங்களை தயாரிங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய, அதாவது விஸ்வரூப வெற்றிக்கு ஒரு வழிவகுக்கும். உங்களை எல்லாரும் உத்து பார்க்குற நேரம் இது. மீனராசி உயர்வுக்கு வழிகாட்டக்கூடிய நேரம். அதனால உங்கள்கிட்ட உண்மையை இப்போ நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த உண்மையை இப்போ நீங்கள் கொடுக்கணும். சில துஷ்டர்கள் உங்களை கெடுத்துட்டு இருக்காங்க. சில துஷ்டர்கள் அவங்க செல்வாக்குக்காக, அவங்க உயர்வுக்காக உங்களை பகடக்காயா பல காலங்கள் ஆக்கிட்டாங்க. அதனால என்னன்னா, நல்ல மனசு உள்ள நீங்களும் ஒரு சில துஷ்டர்களுக்கு ஒத்தாசை ஆயிட்டீங்க. அதுல கொஞ்சம் விரக்தி அடைஞ்சிட்டீங்க. இப்ப மீண்டும் உங்களையே நீங்க திருத்திக்கிட்டு, உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு, இனிமே துஷ்டர்களோட சேரவும் கூடாது. துஷ்டர்கள்னா என்ன? குடும்பத்தில் உள்ளதே இருக்கும். நம்ம அதுங்க பண்ண பாவத்தையும் அதுங்க பண்ற விஷயத்தையும் மறைக்கிறதுக்கே நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணியிருப்போம். சிச்சி, இனிமேலாம் நம்ம யாரையும் அவங்கெல்லாம் திருந்த முடியல. நல்லாவே இருவாங்கன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம், அவங்க தான் நல்லாவே வரலையே, இனிமேல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி என்ன அப்படின்னு நீங்க விடுபட்டு வரக்கூடிய நேரம். உங்க தகுதியை உயர்த்திக்கக்கூடிய நேரம். உங்களுடைய நேரத்தை உங்களுக்காக செலவிடக்கூடிய நேரம். அதனாலதான் சொன்னேன், பல பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பல பேருக்கு வியாதிகள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் முடிவுக்கு வரும். அனுகூலமான நேரம். ஆதாயம் 11 கிடைக்கிறது. சுபகாரியங்கள் நடக்கும். உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு நீண்ட நாளா தடப்பட்டிருந்த சுபகாரியத்தை நடத்த போறீங்க. வம்ச விருத்திகளை பார்க்க போறீங்க. அதுவும் பெற்றோர்கள் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த நல்ல நேரம். மாணவ செல்வங்களுக்கு உயர்வு கல்விக்கான வழிவகைகள் கிடைக்கும். சில பேருக்கு 36 வயசுக்கு பிறகு கூட உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். சார் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, செட்டில் ஆகிட்டேன் சார், ஆனால் இப்போ உயர்கல்வி படிக்கணும் போல என்ன இருக்குன்னா, அதுக்கும் இப்போ நல்ல நேரம். படிப்பு இப்போ வேலை செய்யும். கல்வி ஏதோ கத்துக்கிறதுக்கான கலை ஞானம் ஏற்படும். அரசியல், ஆன்மீகம், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். அது மாதிரி மருத்துவ சேவை ஆற்றணுன்ற ஒரு எண்ணம் வரும். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் செய்யாதீங்க. யாராவது உங்களை, அண்ணா நீங்க இப்படி செய்யுங்க, ஐயா இப்படி செய்யுங்க, அம்மா இப்படி செய்யுங்கன்னு உசுப்பேத்தி விடுறான் பாருங்க, அவனை முதல்ல கட் பண்ணிடுங்க. இந்த உசுப்பேத்தி விடுறவனால நம்ம அடுத்தளவுக்கு வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. உசுப்பேத்தி விடுறவன் பொய்யா நம்ம உசுப்பேத்துறான். உங்களை இப்படிலாம் பேசுறாங்க, அப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றதை நம்பாதீங்க. அதாவது அந்த காலத்துல ஒன்று சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பது மெய், கண்ணால் பார்க்கணும், காதால கேட்கணும், அதை விட தீர விசாரிக்கணும். நம்ம கண்ணால பார்த்துட்டு காதால கேட்டுட்டு அதை ஓகே சொல்லக்கூடாது.
தீர விசாரிப்பது தான் மெய். இதை தயவு செய்து மீனராசி முடிவுக்கு கொண்டு வாங்க. இனிமேல் எதை செய்தாலும் இந்த ஆண்டில் தீர விசாரிச்சு செயல்பட்டீங்கன்னா 100% சக்சஸ் ஆகும். எப்படி 100% சக்சஸ் ஆகும்? தீர விசாரிக்கணும். அதுக்கு ஒரு தீர்வுக்கு அது இடம் கொடுக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை தீர விசாரிப்பது தீர்வுக்கு இடம் கொடுக்கும். அதே மாதிரி சில பேர் பாராட்டணுமே செஞ்ச காரியங்கள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் சொதப்பலாயிட்டு, இனிமே எவனுமே பாராட்டணும் அவசியம் இல்லை, நம்ம காரியத்தை நம்ம செய்யறோம், அவன்லாம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை பார்த்து ஆச்சரியப்படட்டும், அது போதும். இந்த ஆச்சரியப்படக்கூடிய வாழ்க்கையை நமக்கு ஆண்டவன் கொடுக்க போறான். அதற்கான தெளிவை கொடுக்கறான், அதற்கான ஞானத்தை கொடுக்கறான். இது ஒண்ணு போதுங்க. 11 ஆதாயத்தை நம்ம அப்படி பயன்படுத்துறோம். விரயம் நமக்கு சாதாரணமா பாத்தீங்கன்னா 5 விரயம். அந்த 5 சுபகாரியத்துல தான் போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துறதுக்கும், வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கும், வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம வழக்குகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கும், அரசியல் அதிகாரத்தில் ஒரு விஐபியோட அந்தஸ்தை பெறுவதற்கும் நம்ம இந்த விரயங்கள் நமக்கு ஏற்படுது. விரயத்தை கூட சுப விரயமா கொண்டு வர்றார் குரு பகவான். குரு இந்த தடவை நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால உங்களை உயர்த்துறார். ஸோ நவநாயகர்களுடைய அழகான சந்திப்புகள் இந்த வருஷம் மீனராசிக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது, மிக அழகான தருணங்களை ஏற்படுத்துகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனராசி அன்பர்கள் திருவெண்காடு சென்று புத பகவானை தயவு செய்து வழிபாடு பண்ணுங்க. ஒண்ணு, ஏன்னா தக்க சமயத்தில் புத்தி ஞானங்களை கொடுத்து தக்க சமயத்தில் நம்ம சில விஷயத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கும், தக்க சமயத்தில் நம்மளை யாருன்னு காட்டுறதுக்கும் புதன் நமக்கு அறிவுறுத்துவார். இதை நம்புங்க. அடுத்தது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் ஆண்டவன் நிச்சயமாக நல்லது செய்வார். முடிஞ்சதுன்னா ஒரு புதன்கிழமை இரவு சென்று படுத்து தூங்கி வியாழக்கிழமையில சுவாமியை தரிசனம் பண்ணி வாங்க. திருச்செந்தூர் போறது என்னைக்குன்னு கேட்டாங்க நிறைய பேர். வியாழக்கிழமையில போறது நல்லது. அதுவும் புதன்கிழமை இரவு தங்கணும், வியாழக்கிழமை பொழுது அங்க சுவாமியை தரிசனம் பண்ணணும். இதுவும் விஸ்வரூப தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். அப்படி பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய நல்ல உயரத்தை நமக்கு ஏற்படுத்துறாரு பாருங்க. கடன் பிரச்சனை இருந்தா விலகிடும், கல்யாண பிரச்சனை இருந்தா விலகிடும், கணவன் மனைவிக்குள்ள அன்னோன்ய பிரச்சனைகள் இருந்தா விலகிடும். அன்னோன்யமே இல்லைங்க, வீட்டுல ரொம்ப சங்கடமா இருக்குங்கன்னா அன்னோன்யம் ஆயிடும். ஒரு ஆனந்தத்தை மீனராசிக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் ஆரம்பமாகிறது. இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு 12 மாதமும் இந்த மீனராசிக்கு ஏகாந்த சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஏமாற்றக்கூடிய மனிதர்களுடைய முகத்திரையை கிழிக்கக்கூடிய நேரம். அதனால தயவு செய்து ஜால்ரா அடிக்கிறவங்கள தூக்கி எறிஞ்சிருங்க, வேண்டாம். நீங்க தனித்து வாங்க, செயல்படுங்க. உங்களுக்கு கடவுளுடைய கூட்டணி தான் இப்போதைக்கு. கடவுள் தான் கூட்டணியில் இருக்கார். அவர் தலைமையில் உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களே, குரோதி வருஷம் பல குழப்பங்களுக்கு தீர்வு காணப்போகுது. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆதாயம் 11, விரயம் வெறும் 5. வாழ்த்துக்கள். நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம். ஒரே விஷயம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆன்மீகம், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்பொழுது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக இப்போ நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த 2உடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை, இன்னைக்கு நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும், பிரதோஷம் என்ன பண்ணணும், உங்களுக்கு எப்படி நாளைய நாள் எப்படி கொண்டு போகணும், எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம், நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும், உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை, எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம். நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள்.